என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்தத்தை அல்லேலூயா செய்தியின் தலைப்பு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பு தேவனாலே வரும். தேவனாலே வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு தருகிற தேவனை தான் நாம் வணங்குறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்று சொல்லுகிறது அநேகருக்கு இந்த காலத்தில் ரட்சிப்பை குறித்து தெரியாது. ரெண்டு, ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தவங்களுக்கும் ரட்சிப்பை குறிச்சுள்ள உறுதி தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பினை குறிச்சுள்ள ஒரு பரிபூர்ணதா மக்களுக்கு புரியாததினால தான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு ஏற்றபடி மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகாதது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகிறதுக்கு அல்லேலூயா ரட்சிப்பை குறித்து பரிபூர்ணமாய் நாம் புரிஞ்சா மட்டும்தான் நமக்கு நம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது அல்லேலூயா, தாவீது தம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா தமக்கு வந்த பாடுகளோட மத்தியே, கஷ்டங்களோட மத்தியே ஆண்டவரோடு கூட இணைந்திருந்து அவருடைய ரட்சிப்பின் மகிமை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிந்து உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாடிய பாடல் தான் 62ஆம் சங்கீதம். ஸ்தோத்திரம். அதனுடைய 1வது வசனம் ஒன்று கூட படி. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது தம்முடைய ஆத்துமாவை அமர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய பிரதானப்பட்ட ஒரு காரியம் ஒன்று, அதனுடைய பேரு தான் ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோ அவருடைய வாழ்க்கை எல்லாம் ரட்சிப்பினுடைய மகிமையால் கலிகூறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒரு சில மக்கள் பாடுகளால், வருத்தங்களால், வேதனைகளால், அல்லேலூயா சோதிப்புகளால் நமக்கு இனி எப்படி முன்னேறி போகணும் என்று தெரியாத சூழ்நிலையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லா காரியத்துக்கும் முடிவு கட்டி சகலத்தின் மேலும் நமக்கு ஜெயம் கிடைச்சு எந்த தேவைகளும் நமக்கு இல்லாமல், எந்த சூழ்நிலைகளும் நமக்கு இல்லாமல் நாம் போகிற நேரத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீதும் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற நேரங்கள் எல்லாம் அல்லேலூயா பாடுகளும் துன்பங்களும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. பிசாசினால் உள்ள சோதிப்புகள், பிசாசு சோதிக்கப்படுகிற நேரங்கள், அந்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி முன்னேறி போகிறார் ஒரு தாவீதை நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அதே போல ரட்சிப்பு எப்படி ஒரு மனுஷனுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பு பெற்றுக்கொண்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எந்த விதத்திலாக, 62ஆம் சங்கீதம் 7வது வசனம் படி. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. ஒன்றாவதாய் ரட்சிப்பு தேவனுடைய இடத்திலிருந்து வருகிறது. ஸ்தோத்திரம். மனுஷனால் ரட்சிக்கப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உலக மக்களால் யாரையும் ரட்சிக்கப்படுத்த முடியாது. தாவீது சொல்லுகிறது, நான் ரட்சிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த போது இந்த ரட்சிப்பு எந்த இடத்திலிருந்து வந்தது? என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனுடைய இடத்திலிருந்து வந்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய இடத்தில் இருக்கிறது. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனுடைய இடத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? பரலோகத்தினுடைய மகிமை அசைவாடும். பரலோகத்தினுடைய மகிமை அசைவாடுகிறதுக்காக ரட்சிக்கப்பட்டவர் எத்தனை பேர் இருக்கு? அப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அல்லேலூயா மகிமை சுற்றும். ஸ்தோத்திரம். அநேகருக்கு பரலோகத்தின் மகிமை வேண்டாம், இந்த உலகத்தினுடைய மகிமை போதும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பரலோகத்தின் மகிமையால் கலிகூறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பரலோகத்தின் மகிமை இருந்தா மட்டும்தான் எந்த சூழ்நிலைகளையும் நமக்கு ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். நமக்கு வருகிற சூழ்நிலைகளே, நமக்கு வருகிற பிரயாசங்களே, நமக்கு வருகிற பிரச்சனைகளே பாரத்தோடும் துக்கத்தோடும் தவிச்சு நம்ம ஃபேஸ் பண்ணியா அதன் அர்த்தம் அந்த இருதயம் ரட்சிப்புக்கு ஏற்ற இருதயம் அல்ல. ஸ்தோத்திரம். அந்த இருதயத்துக்கு ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதை இல்ல. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஒருவேளை மனம் திரும்பி இருக்கும், ஆனால் அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவருடைய முழு
மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியாததினாலே சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சோதிப்புகள், நிந்தகள், அவமானங்களில் ஒன்றும் அந்த ஆத்துமாவுக்கு ஒரு அமைதலும் ஒரு ஆறுதலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால தான் ரட்சிக்கப்பட்டு 10-15 வருஷமான ஆளுகள் அநேகர் இன்றைக்கும் சோதிப்பிலும், நிந்தையிலும், பிரச்சனைகளிலும், பயத்திலும், நெருக்கத்திலும் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டாலும் அவர் மகிமைக்கேற்றபடி நடந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ரட்சிப்பினுடைய பரிபூர்ண மகிமையை பெற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு அவரால் முடிந்ததில்லை. அதனால தான் பரிபூர்ணதை இல்லை. நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட் நிறைய சோறு நமக்கு தந்து கூட்டம் தந்து நம்மளது சாப்பிட்டு இருக்கும் போது அது பரிபூர்ணமா தருகிற சாப்பாடை நம்ம பரிபூர்ணமா சாப்பிடும் போது நம்முடைய உடம்புக்கு ஒரு திருப்தி வரும். அதே போல நமக்கு ரட்சிப்பு நம்முடைய பாத்திரத்தில் பகர்ந்தது, நம்முடைய இதயம் அந்த பாத்திரத்தில் தேவன் பகர்ந்தது. ஆனால் அந்த ரட்சிப்பு பரிபூர்ணமாகாததினாலே நம்முடைய சோர்வுகளும் துக்கங்களும் பிரயாசங்களும் இன்னையிலும் அப்படியே நிற்கிறது. ஆவிக்குரிய லெவலில் நமக்கு ஒரு மாற்றம் வராததினால பரிபூர்ணமான சமாதானம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல. அப்போ நான் கேட்கட்டு, ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டும் பாடுபடும் போது அதே போல ரட்சிக்கப்பட்டவனும் பாடுபடுற பார்க்கும் போது அநேக ரட்சிக்கப்படாதவங்கள் ரட்சிக்கப்பட்டவனை பார்க்கும் போது இவன் அவஸ்தையை பார்க்கும் போது மனம் திரும்ப மாட்டாரு, ரட்சிக்கப்பட மாட்டாரு. அவனும் இப்படித்தானே இருக்கு, அப்படி நானும் இப்படித்தானே. அவன் இப்படி ரட்சிக்கப்பட்டு அவன் 20 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, அவனுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அவனை சின்னதிலே நான் பார்த்த சுபாவத்திலே உட்கார்ந்து இருக்கு. அந்த ரட்சிப்பினுடைய மகிமை அவனுக்கு இல்லாததினாலே அவன் உலக மனுஷனை போல செயல்படும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால்தான் அநேகர் இந்த காலத்தில் விடுதலைகள் எடுக்க முடியாமல் வாழ்க்கையில் தவிக்கிறது. ஆனால் தாவீது சொல்லுகிற அடுத்த ஒரு வசனம் கூட படிச்சுட்டு நமக்கு அடுத்த வசனத்தில் போக. அல்லேலூயா. 11ஆம் வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, வல்லமை தேவனுடையது என்பதே. ஸ்தோத்திரம். வல்லமை தருகிறது யாரு? வல்லமை நமக்கு தருகிறது தேவன். அவருடைய மகிமை பெற்றுக்கொண்டா ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு அவனுடைய அல்லேலூயா வல்லமை கிடைக்கிறது. வல்லமை வல்லமை தாருமே. இந்த பாடல்கள் நாம் கேட்டிருக்கு. வல்லமை தருகிறது. அவருடைய மகிமைக்குள்ளாடி எந்த பிள்ளை வாசமாய் இருக்கிறியோ அவருக்கு அவருடைய வல்லமை வரும். ஸ்தோத்திரம். அவருடைய பலம் வரும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்நிய பாஷை இல்ல, அபிஷேகம் இல்ல, அல்லேலூயா, பரிபூர்ணமா ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கிறது இல்ல, வசனம் படிக்கிறது இல்ல, எந்த ஆக்டிவிட்டீஸிலும் மக்கள் அவைலபிள் அல்லாததனுடைய காரணம் வந்து சொல்லுகிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், எப்படோ ஒரு வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் அதுக்கு அப்புறம் என்ன இல்ல, இவருக்கு வேற எந்த விதத்தில் உள்ள ஆவிக்குரிய மகிமையும் இவருடைய வாழ்க்கையில் அசைவாடுகிற அளவுக்கு இவருக்கு அர்ப்பணிப்பு இல்லை. அதனாலே அர்ப்பணிப்பு இல்லாததுனால ரட்சிக்கப்பட்ட லேபரில் வண்டி ஓடிட்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம். அப்படி காலங்கள் ஓடிட்டு இருக்கிறது பயங்கரமான டேஞ்சர். அதனால இந்த நாடுகளில் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? ரட்சிப்பினுடைய மகிமை பெற்றுக் கொள்ளலாம். எத்தனை பேருக்கு ரட்சிப்பினுடைய மகிமை பெற்றுக் கொள்ளலாம்? மகிமை என்று சொல்லுகிறது, மகிமையை குறித்து பேசுகிறோம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. மகிமா இயேசு தம்முடைய சீசர்களுக்கு காட்டி. அல்லேலூயா. நமக்கு மார்க்கோஸ் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க்கோஸ் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 1 முதல் வசனம் என்று நினைக்கிறேன். ஒன்று மார்க்கோஸ் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுக்கலாம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை, இங்க நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு அர்த்தம், ஸ்தோத்திரம் அல்லேலூயா, இயேசு தம்முடைய சீசர்கள் ரட்சிக்கப்படாத, தேவனுடைய மகிமை பெற்றுக் கொள்ளாத தம்முடைய சீசர்களை கூட்டி இயேசு பக்கத்தில் வச்சுட்டு சொல்லி, இங்க நிக்கிறவங்களில் பலருடைய மேலும் அல்லேலூயா என்ன ஒன்று வச்சுக்கிறபடி அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும்? பலத்தோட வரும்.
ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பவர் என்ன? பலம். ரெண்டு, மகிமா. ஸ்தோத்திரம். பலம், மகிமா. அப்ப அதனால சொல்லுகிறது, ஒரு சாதாரண ரட்சிக்கப்பட்ட மனுஷனாய் இருந்தா அவனுக்கு இந்த பலமும் இந்த மகிமையும் இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன், ஒரு எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங் பர்சன், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆயிட்டு ஒரு அபிஷேகம் நாம் நம்முடைய மேல் பெற்றுக்கொண்டா மட்டும்தான் அந்த பலத்தையும் அந்த மகிமையும் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதை தெரியாதா இந்த சீசர்களை கூட்டி தேவன் பக்கத்தில் இயேசு வச்சுட்டு அவரோடு பேசுகிறது, பரலோக ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று. அப்போ பரலோக ராஜ்யம் வரும், ஆனால் வரும்போது மரணத்தை ருசி பார்க்காத ஒரு சில மக்கள் நிக்கிறவங்களோட கூட்டத்தில் உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாரும் இல்ல, நிக்கிறவங்கள் யாரெல்லாமோ பரலோக ராஜ்யம் வரும்போது மரணத்தை ருசி பார்க்காது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் எடுக்கப்படுகிற ஒரு சில மக்களுக்காகத்தான் நான் இது பேசுகிறது. தங்களுடைய சீசர்களை குறித்து சொன்னாரு. அப்போ சீசர்கள் யாருக்கும் இந்த உபதேசத்தை தெரியாது. காரணம், தாவீது சொன்னபடி ரட்சிப்பினுடைய பரிபூர்ண மகிமா இவருக்குள்ளாடி இல்லாததினாலே இந்த வார்த்தை இவரால் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை. ஸ்தோத்திரம். இன்னையிலும் நம்ம இருக்கிற இடங்களில் எல்லாம், ஜெபிக்கிற இடங்களில் எல்லாம் அநேக மக்கள் இருக்கிறார். எதனால நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு எது வரும்? சொன்னாரு, பரலோக ராஜ்யம் வரும். அது எப்படி வரும்? பலத்து வரும், பலத்தோட வரும். அது சாதாரணமாய் வராது, பலத்தோட வரும். அவர் இல்லாமல் யாருக்கும் என்ன செய்ய முடியாது? பிசாசுடைய கோட்டைகளை இடிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தடைகளை அவுக்கணுமா? நம்முடைய குடும்பத்திலே சோதனைகளை அவுக்கணுமா? பிசாசு போட்ட திட்டங்களை உடைக்கணுமா? நமக்கு என்ன வேணும்? பலம் வேணும். சும்மாதான் ரட்சிக்கப்பட்டா கட்டுகளை முறியடிக்க நம்மளால் முடியாது. பரலோக ராஜ்யத்தினுடைய பலம் நமக்குள்ளாடி இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதை அவுக்க முடியும். இயேசு திட்டமா சீசர்கள் சொன்னாரு, இங்க இருக்கிறவங்கள் ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் அதுக்குள்ள தகுதி. அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் பரிபூர்ணமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு, அவர் பலத்தை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் ஊக்கமாயிருக்கிறார். ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் இந்த பரலோகத்தினுடைய பலம், அந்த வல்லமை, அந்த மகிமை என்மேல் அபிஷேகத்தோடு பகர்ந்தால் அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நான் தயார். நான் ஓகே, நீ போட்டு தாங்க, நீ வல்லமை தாங்க, அந்த மகிமையை தாங்க, நான் ஓகே. அப்ப அதுக்கு இருதயத்தை யாரெல்லாம் ஊக்கமாய் வச்சிருக்கிறியோ அவரை பார்த்துதான் இயேசு சொன்னது, அல்லேலூயா, ஒரு சிலர் இதுக்குள்ளாடி இருக்கு, எல்லாரும் இல்லை. அப்போ பாக்கி உள்ளவங்க எதுக்காக வந்தது? எல்லாம் திட்டமா தெரியணும். நம்மளுக்கு இயேசுவினோடு கூட சீசர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது சீசர்கள் எல்லாம் அவருடைய நோக்கங்கள் எல்லாம் 4 சுவிசேஷங்கள் படிக்கும் போது அவருடைய நோக்கங்கள் எல்லாம் ரட்சிப்பினுடைய நோக்கங்கள் அல்ல. பரலோக ராஜ்யம் பலத்தோட அவருடைய மேல் இறங்குற அளவுக்குள்ள நோக்கங்கள் அல்ல. அதனால தான் இயேசு உலகத்தை பார்த்து தம்முடைய சீசர்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவரோட திட்டமா பேசி, இங்க நிக்கிறது சிலருக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம் பலத்தோட வருகிறதை பார்க்க முடியும், எல்லாருக்கும் பார்க்க முடியாது. அப்போ இது திட்டமா இயேசு பேசும்போது சீசர்களில் கன்ஃபியூஷன் உண்டாயி, சீசர்களுக்கு என்ன குறிச்சோ எனக்கு பார்க்க முடியுமா, உனக்கு பார்க்க முடியுமா என அவருக்கு எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. காரணம், சீசர்கள் யாரும் ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதை பெற்றுக் கொண்டதில்லை. யோவான் சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், மத்தாயி சுவிசேஷம், அல்லேலூயா, இப்படிப்பட்ட 4 சுவிசேஷங்கள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நீங்க படித்து பாருங்கள். மத்தாயி, லூக்கு, மார்க்கு, யோவான், சுவிசேஷங்கள் எல்லாம் நீங்க படிக்கும் போது இயேசு பரலோகத்தை குறிச்சும் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சும் எதை பேசியாலும் தம்முடைய சீசர்களுக்கு கன்ஃபியூஷன், அவருக்கு புரியவே மாட்டாரு. காரணம், அவருடைய இருதயம் இருக்கிறது பரிபூர்ண ரட்சிப்பில் அல்ல. அவருடைய இருதயம் இருக்கிறது இந்த உலக பிரகாரமான. அவருக்கு இப்போ தற்சமயம் வாடகைக்கு உட்கார்ந்து இருந்தால் அந்த கைசருக்கு கரம் கொடுக்கணும். கரம் வந்து சொன்னா நம்ம இப்போ சொத்தை வாங்கி அல்லையா கரம் கட்டுறதும் பட்டை போடுற மாதிரி, அதே போல கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட வேண்ட தேவைகள், வாடகை கொடுக்க வேண்டிய தேவைகள், சாப்பாடுக்குள்ள வழிகள், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவைகளுக்குமாக இவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி இயேசுவினோடு கூட நடந்தது. அதனால இயேசு சொல்லுகிறது ஒன்றும் இவருக்கு புரியவே மாட்டார்.
இப்படித்தான் சீசர்கள் செயல்பட்டது. அதே போல அதனால்தான் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் எல்லாருக்குமாக பரலோகம் துறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து அந்த பலம் வரும்போது உங்களை குறித்து தான் நாம் பேசுகிறோம். இயேசு ஒவ்வொரு பேரையும் எடுத்தெடுத்து பேசியில்லை. அப்படி பேசியிருந்தா வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்தில் இங்கு இருக்கிறதில் சிலர், எல்லாவரும் இல்லை. ரட்சிப்பினுடைய பரிபூர்ண மகிமை பெற்றுக்கொண்ட எல்லாவரும் இல்லை, ஒரு சிலர் மட்டும்தான். அதுக்கு அர்த்தம் எல்லாவரையும் ஆண்டவரை கால்குலேட் பண்ணி இல்ல. அதுக்கு அர்த்தம் ஒரு சில மக்கள் தான் ரட்சிப்பில் வளர்ந்து வளர்ந்து வருகிறது. இல்லாத மக்கள், சிலருக்கு வளர்ந்து வளர்ந்து வருகிறவங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அவரை குறிச்சுமாக சேர்த்து ஆண்டவர் பேசுகிறது. ஒரு சில மக்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கல்லு போல அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு, எந்த மாற்றம் அவருக்கு தேவையில்லை. கரத்தை அடிக்க சொன்னா கரம் அடிக்க மாட்டாரு, அல்லது சொல்லதுன்ற பேரில் கரம் அடிக்கிறது. சிலர் வாஞ்சையோட கரம் அடிக்கிறது, சிலர் வாஞ்சையோட பேசுகிறது, சிலர் வாஞ்சையோட ஜெபிக்கிறது, சிலர் வாஞ்சையோட ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு பரிபூர்ண விடுதல் வேணும், பரிபூர்ணமா எனக்கு ஒரு மாற்றம் வேணும், அந்த நோக்கத்தோட சிலர் உட்கார்ந்து இருக்கிறது. அப்படிப்பட்டவங்களை குறித்து தான் தேவன் சொல்லியது, சிலருக்கு மட்டும்தான் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இது நம்மளில் எத்தனை பேர் இருக்கிறார், இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே சீஸ்தர்கள் எடுத்து இயேசு வரும்போது இங்க கிட்டத்தட்ட 3 சீஸ்தர்கள் வந்தாரு. இவரே மலைக்கு மீதே கூட்டிட்டு போயிடுச்சு. சீக்கிரம் படி. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து, எல்லாரும் வசனம் எடுத்தாச்சா, மறைச்சிருக்க கூடாது. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் தான் இப்ப படிக்கிறது. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படி. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல். அப்ப பாருங்களா, நான் சீசர்களை குறித்து நம்மள பேசி, அவருக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, அவருக்கு ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதை இல்ல, அவர் ஜஸ்ட் அற்புதங்கள் மட்டும் இவருக்கு பார்த்தா போதும், இவருக்கு தேவைகள் சந்திச்சா மட்டும் போதும். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட தான் அவர் இயேசுவினோடு கூட நடக்கிறது. ஆனா அதனால தான் இயேசு ஆளுகளை எடுத்து பேசாமல், பேதுரு, யோவான், யாக்கோபு என்று எடுத்து பேசாமல், இங்கே நிற்கிறதில் சிலருக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம் பிறத்து வரும்போது அது பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு சொன்னதுக்கு காரணம் சொன்னார். அதுக்கு அர்த்தம் எல்லாவரையும் குறித்து அல்ல. அப்ப அதனால இங்க சீசர்களை 3 பேரையும் கூட்டி இயேசு ஒரு உயர்ந்த மலைக்கு மீது கொண்டு போயிடுச்சு. சீக்கிரம் படி. உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சப்ஜெக்ட் மறுரூபம். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு மட்டும்தான் மகிமையை பார்க்க முடியும். அதான் தாவீது சொன்னது, அந்த மகிமையை பெற்றுக் கொள்ளுகிற எவனோ, அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிற எவனோ, அவன்தான் ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதா. ஆனால் இந்த சீசர்கள் எல்லாம் அந்த ரட்சிப்பினுடைய மறுரூப மகிமை பெற்றுக்கொள்ளவங்க இயேசுப்பா விரும்பியதினாலே 3 பேரை கூட்டிக் கொண்டு போயிடுச்சு. மலைக்கு மீதே போகும்போது இயேசு மறுரூபமாய், ஸ்தோத்திரம், இயேசு மறுரூபமாய் மாறு. அதுக்கு அர்த்தம் அல்லேலூயா, போகிற இயேசு அல்ல, மறுரூபம் ஆகும் போது இயேசுவில் வித்தியாசங்கள் கண்டு. அதுக்கு அர்த்தம் இயேசுவை குறித்து பேசிட்டு இருக்கும்போ, இயேசு பிதாவை குறித்து சீசர்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கும் போதும் இந்த மகிமையை குறிச்சும், இந்த மறுரூப மகிமையை குறிச்சும் சீசர்களுக்கு கவலை இல்லை. காரணம் என்று சொல்லுகிறது, அவருடைய சப்ஜெக்ட் தேவைகள் சந்திக்கலாம், என் குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கலாம், என் பிசினஸினுடைய தேவைகள் சந்திக்கலாம், என்னுடைய அல்லது எனக்கு எந்த பிரச்சனை இருந்தோ அந்த தேவைகள் சந்திச்சா போதும் இயேசுவை கொண்டு. இது மட்டும்தான் அவருடைய இருதயமாயிருந்தது. அதனால மறுரூப மகிமையை குறித்து இயேசு சீசர்களுக்கு வெளிப்படுத்தும் போ, இவருடைய இருதயத்தின் அகத்திருந்து அந்த மகிமையை குறித்துள்ள எந்த உருக்கங்களும் கத்துகிறது இல்ல. சீக்கிரம் அவங்க படிக்கும் போது நமக்கு தெரியும். சீக்கிரம் படி. அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த மண்ணானாலும் அவட சொல்லி இருக்கிறது போ என்று. அவரோட வஸ்திரம் என்ன? உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த மண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. வெண்மா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மலையாளத்தில் ஒரு பாடல் ஒன்று இப்படி: வெண்ம வஸ்திரம் தரிச்சு உயர்த்த விசுத்த സംഗമതിൽ ചേർന്നു നിൻ സവിധേ വന്നു ഹല്ലേലൂയ പാടുവാൻ ബുദ്ധിയുള്ള
നിർമ്മല കന്യക പോൽ. ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. அப்ப வெண்மை வஸ்திரம். அவர் சீசர்கள் வித்தியாசமான ஒரு வஸ்திரத்தை அந்த இடத்தில் பார்க்கிறோம். வெண்மையான மகிமா. அப்போ இயேசு போனது போல அல்ல, இவரோடு கூட ஒரு மனுஷனாய் போன இயேசு அந்த மறுரூபம் மலைகளோட்டு போகும்போது இயேசு சீசர்களுக்கு முன்னாடி அவிசுவாசம் உள்ள சீசர்கள், தேவர்கள் மட்டும் சந்திக்கிறதுக்காக இயேசுவோடு கூட போகிற சீசர்கள், இதயத்தில் ரட்சிப்பினுடைய பரிபூர்ண மகிமை இல்லாத சீசர்கள், சீசர்கள் இயேசுனுடைய வெண்ம மகிமையை பார்த்துருச்சு. ஸ்தோத்திரம். மகிமையை பார்த்த போது இயேசு, சீக்கிரம் படி அந்த வசனம், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த மண்ணாலும் வெளுக்க கூடாத வெண்மை, எந்த மண்ணாலும் தேய்ச்சு இவ்வளோ கரெக்டா வெண்மையாக்கி மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு அதில் அதிசயம் கூறுமாறு ஒரு சில வெண்மை இந்த சீசர்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். இதை பார்த்த போது இவருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் உண்டாயி. என்னது கேட்டால், நடந்து வரப்போ ஒரு சாதாரண மனுஷனாய் வந்த இயேசு ரூபாந்தரப்பட்டு இயேசு மறுரூபப்பட்டப்போ, மகிமையாய் மாறியப்போ, ரட்சிப்பினுடைய பூர்ண ரூபமாய் இயேசு மாறியப்போ சீசர்கள் பார்க்கிறது, இதுவரையும் பூமியில் எந்த மண்ணாலும் தேய்ச்சி வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி இவ்வளவு கரெக்டா வெண்மையாக்கி மாற்ற முடியாத பயங்கரமான ஒரு சில வஸ்திரத்தை, அந்த வஸ்திரத்தினுடைய மகிமையை சீசர்கள் பார்க்கும் போது, எனக்கு கூட வந்த மனுஷன் அல்ல இது, இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒரு சில வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இன்னைக்கு புரிந்து கொள். எதுக்காக நீ ஆவிக்குரிய கூட்டத்தில் போகிறது? எதுக்காக நீ ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறது? எதுக்காக நீ ரட்சிக்கப்பட்டது? ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய ஒரு மறுரூபமான ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது மகிமை, ஒரு புது பலனை, ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காகத்தான் நீ ஆண்டவரோடு கூட இணைந்து வருகிறது. அந்த பரிபூர்ணதா உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால், அந்த வெண்மை, அந்த வெண்மையான மகிமை உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை வருஷமாய் ரட்சிக்கப்பட்டு இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்ல. ஆனால் நீ அந்த மகிமையை பெற்றுக் கொண்டிருச்சா? அந்த மகிமையின் மகிமையை உனக்கு தெரியுமா? அந்த மகிமையுடைய அர்த்தம் என்ன என்று ஆண்டவர் கேட்கும் போது, பேசும் போது, ஆண்டவரோடு கூட இணைந்து, ஆண்டவரே நீ தாம் மகிமை, நீ தாம் வெண்மை, நீ தாம் சகலத்தினும் மதியான தேவன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு ரட்சிப்பின் பலம், ஒரு ரட்சிப்பின் மகிமா நமக்கு இருந்தா மட்டும்தான் ஆவிக்குரிய லெவலில் பரலோகம் பலத்தோடு பூமியில் வரும்போது அந்த பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய சாட்சியை ஆக முடியும். ஸ்தோத்திரம். அநேக மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது, இந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர் அங்க ஜெபிச்சால், ஒரு சகோதரி, ஒரு தாயார் வல்லமையோடு ஜெபிச்சால் அவருக்கு தான் வல்லமை, நமக்கு யாருக்குமே வல்லமை இல்ல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு, அவர் பூமியில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பலத்தை அது பெற்றுக்கொள்ளும் அளவு அவர் தேவனுடைய மகிமைக்குள்ளாடி ஆயிடுச்சு. அதனால தான் அவருடைய ஜெபத்தில் வல்லமை இறங்குகிறது, அவருடைய ஜெபத்தில் விடுதலைகள் உண்டாகிறது, அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறதுக்கு காரணம் அவர் ரட்சிப்பினுடைய பரிபூர்ணதையை பெற்றுக் கொண்டதனால அவர் இன்னி பின்மாறி போகிறதுக்கு சான்ஸ் இல்ல. ஸ்தோத்திரம். அநேகர் பின்மாறி போய் ரட்சிப்பினுடைய தேவ மனுஷனாய் தேவனை கண்ணோக்கி பார்க்கிறார், ஒரு தேவனுடைய உறுதியாய் பிள்ளையாய் கடவுள் உறுதியாய் நிற்கிறதுக்காக ஒரு பரலோகத்தின் மகிமை பெற்றுக் கொண்டார். ஒரு தேவ மனுஷனாய் நான் மாறணும். அதுக்கேற்ற சாட்சியோடு நாம் இருக்கணும். அந்த ஊக்கத்தோட ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் செயல்பட்டா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அதனால சொல்லுகிறது, கூட்டத்தில் வர வர ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு ஒரு வாஞ்ச வரணும். ஆண்டவரை நாம் பலம் பெற்றுக் கொள்ளணும். ஒரு சாதாரண மனுஷனாய் இருந்தால் நாளை பின்மாறி போகும். பின்மாறி போகிறதுக்கு காரணம் என்ன? வல்லமை இல்லாததினாலே, அபிஷேகம் இல்லாததினாலே, அந்த மகிமை பெற்றுக் கொள்ளாததினாலே, அனுசரணம் இல்லாததினாலே, வார்த்தையோடு கூட இணைந்து வாழாததினாலே பின்மாற்றம் வருகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. அநேகர் 10 வருஷம் ஜெபிச்சதுக்கு அப்புறம், 2 வருஷம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் அட்ரஸ் இல்லாமல் போனதுக்கு காரணம் இதுக்கு முழு சந்தோஷம் பெற்றுக்கொள்ளால் அவரால் முடிந்ததில்லை. அதனால் இன்றைக்கு பகல் வேளையில் இயேசு சீசர்களுக்கு காட்டிக் கொடுத்தார் ஒரு சாட்சி. சாதாரண சாட்சி எல்லாம் சாட்சி மறுரூபப்படுகிற சாட்சி. மறுரூபப்பட்டால் நடக்கிற குணம், மறுரூபப்பட்டால் உண்டாகிற மகிமா, அது ஒரு பூமியிலே ஒரு மண்ணாலும்
இவ்வளவு கரெக்டா வாஷ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மறுரூபத்தின் மகிமை இருந்தால் அப்படிப்பட்ட மகிமையுள்ள இயேசுவே எவ்வளவு பரிசுத்தியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். சீக்கிரம் படி. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக எல்லாரும் அவங்க அந்த இடத்தில் எச்சரிக்கையாய் கேளுங்கள். அந்த இடத்தில் மோசேயும் எலியாவும் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். மோசேயும் எலியாவையும் வந்து இயேசுவுடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறுற ஸ்தானத்து ഈ മൂന്ന് സീസറുകൾ ഇത് பார்த்துட்டு நிக்கிறேன். அதுக்கு கூட்டத்தில் இயேசுவுடைய வஸ்திரம் வெண்மையாய் மாறி பார்த்தபோது இவருக்கு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. காரணம் ரட்சிப்பு பூர்ணமல்லாததினால இது என்ன அவருக்கு தெரியல, இவ்வளவு மகிமை என்னன்னு அவருக்கு தெரியல. ஆனால் அடுத்த உடனே மோசேயும் வந்துடுச்சு, ஏலியாவும் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படி. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக. மோசேயும் ஏலியாவும் வந்தது மட்டுமல்ல, இந்த மோசேயும் ஏலியாவும் ரெண்டு தீர்க்கதரிசிகளும் ஆரோடு பேசிட்டு இருக்கிறார், இயேசுவோடு கூட பேசிட்டு இருக்கிறார். இவர் வந்தது ஓகே, ஆனால் இவர் இயேசுவோடு கூட பழகிட்டு இருக்கிறார், இயேசுவோடு கூட பேசிட்டு இருக்கிறது. மூணு சீசர்களும் பார்த்ததுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பதான் இவரோட உள்ளில் இருக்கிற வெண்மா, இவர் உள்ளில் இருக்கிற பரிசுத்தி, இவர் உள்ளில் இருக்கிற எல்லா காரியங்களும் அல்லேலூயா திட்டமா வெளிவருகிற ஒரு பாயிண்ட் ஆகும். இது மோசேயும் ஏலியாவும் இயேசுவோடு கூட பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மூணு சீசர்கள் சீக்கிரம் படி பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது உடனே பேதுரு இயேசுவை நோக்கி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேதுருன்னு சொன்னா சீக்கிரமா சாடி விழுந்துடும். ரட்சிக்கப்படுறியான்னு கேட்டா உடனே கை கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகும் பேதுரு. ரட்சிக்கப்பட்டதும் அப்படி, இயேசுவே எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் ஈஸியா சீக்கிரமா சொல்லிட்டேன், சிந்திக்காமலே சொல்லிட்டேன். அதே போல இந்த இடத்திலும் மோசேயும் ஏலியாவும் இயேசுவோடு கூட பழகி கொண்டிருக்கும் போது சீக்கிரமா பேதுரு சாடி ஒரு கேள்வி கேட்கிற. சீக்கிரம் படி. ரபி, நமக்கு எல்லாரும் இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம். இந்த இடத்துல இப்போ இயேசுவும் மோசேயும் ஏலியாவும் வந்தா, அல்லேலூயா அல்லேலூயா, நம்மளில் இருக்கிற எத்தனை பேர் பரலோகத்துக்கு ஏற்றபடி சிந்திச்ச பேசும், அதோ அல்லேலூயா பூமியில் உள்ள சிந்திச்சு பேசும். காரணம் பூமியில் உள்ளதை குறித்து சிந்திச்சு வாழுகிற இந்த சீசர்களுக்கு தேவர்கள் மட்டும் சந்திச்சா போதும் என்று நினைச்சு ஜெபிக்கிற இந்த சீசர்களுக்கு, இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்கிற இந்த சீசர்களுக்கு கரெக்டா தெரியும் என்னன்னு கேட்டால், அல்லேலூயா ரபி நான் இங்க இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. சீக்கிரம் படி. உமக்கு ஒரு கூடாரமும். உடனே கேட்கிற கேள்வி, அல்லேலூயா இந்த பூமியில மோசே வந்திருக்கு, ஏலியா வந்திருக்கு, இதா இயேசு என்ன பண்ணிருக்கு, நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிறோம், இயேசு மகிமைப்பட்டிருக்கிறோம், இயேசு ரொம்ப மகிமையா இருக்கிறது எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனாலும் உமக்கும் சீக்கிரம் படி. நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரம். மோசேக்கு ஒரு கூடாரம். எலியாவுக்கு ஒரு கூடாரமும் கூடாரமாக மூன்று கூடாரங்களை போதுமோ என்றார். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்களா, இவருடைய ரட்சிப்பு எந்த இடத்தில் இருக்கிறது மட்டும்தான் இங்க நிரூபிக்கிறது. என்னன்னு கேட்டால், இறந்து போன மோசேயும் வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏலியா மரணம் காணாமல் எடுக்கப்பட்ட எலியா தீர்க்கதரிசியும் வந்திருக்கு. அதே மாதிரி அல்லேலூயா உயிரோடு இருக்கிற இயேசுவும் பக்கத்தில் நிற்கிற இயேசு மகிமைப்பட்டு காட்டிடுச்சு. இயேசு பூமியில் உள்ள மனுஷன் அல்ல, பிதாவினுடைய குமாரன் சீசர்களுக்கு கரெக்டா காட்டிடுச்சு. ஆனாலும் சீசர்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, ரபி இப்ப மோசேயும் வந்துடுச்சு, ஏலியா தீர்க்கதரிசி வந்துடுச்சு, நமக்கு மூணு பேருக்கும் கூட சேர்ந்து மூணு வீடை கட்டான். என்ன செய்யலாம்? மூணு வீடை கட்டான். மூணு தீர்க்கதரிசிகளுக்கு தங்குறதுக்கு மூணு வீடை கட்டி கொடுக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்? ஒரு நாளை இயேசுவின் எடுக்க போகலாம், ஒரு தேவை வந்தா இயேசுவின் எடுக்க போகலாம். ரெண்டு அல்லேலூயா ஏலியாவின் எடுக்க போக தேவை வந்தா என்ன செய்யலாம்? ஏலியாவின் எடுக்க போகலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து அல்லேலூயா மோசேயை எடுக்க போன தேவை வந்தா செங்கடல் முறிக்கிற இடங்கள் தேவைகள் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தா ஆறு எடுத்து போகலாம், மோசேயை எடுத்து போகலாம். அப்போ இந்த நேரத்தை இயேசு மட்டும்தான் கூட நடந்தது. அப்போ அற்புதம் செய்யறதுக்கு இயேசு மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப மோசே வந்துருச்சு, இப்ப ஏலியாவும் வந்துருச்சு. அப்போ இவமாரோட இதயத்துல சிந்தனை சொன்னா என்ன செய்யற? நேரத்தை மோசே மட்டும்தானே நமக்கு இருந்தது, இப்ப மோசைய காலம் பெரிய ஒருத்தர் உண்டு, அதான் ஏலியா வந்திருக்கு. ஏலியாவை காலம் பெரியவன் மோசா, அப்போ இவருக்கு எல்லாரும் காலம் பெரியவன் இயேசு. அப்ப என்ன செய்யலாம்? இவரை எல்லாருக்கும் ஓரோ வீடு கிட்டி கொடுத்து தங்க வச்சா வெள்ளிக்கிழமை இயேசு வீட்டுக்கு போவா, சோத்திரம். வேலைக்கிழமை ஏலியாவின் வீட்டுக்கு போவா, ஞாயிற்றுக்கிழமை மோசேர வீட்டுக்கு போவா. சோத்திரம் சொல்லுங்களா?
இப்படி பிளான் பண்ணி 3 வீடு கட்டுறதுக்காக சொல்லி இவரோட பிரச்சனை வந்து சொன்னால் பூமியில வீடு கட்டுறதுக்கு இவர் பிளான் போட்டதோட காரணம் இவருக்கு அற்புதம் வேணும். இவருக்கு என்ன வேணும்? அற்புதங்கள் நடக்கணும், வாழ்க்கையில் விடுதலைகள் நடக்கணும், தேவைகள் சந்திக்கணும். அப்ப இயேசுவை இம்மாதிரி உபயோகம் பண்ணி இவரு ஏலியா தீர்க்கதரிசி மோசேயும் கண்டப்போ கொஞ்சம் கூட ஃபிளெக்ஸ் ஆகி 3 பேரும் பூமியில் வந்துடுச்சு. அப்ப என்ன செய்யலாம்? 3 பேருக்கு சேர்த்து 3 வீடை கட்டிய இவரை 3 பேரை ஒருமிச்சு நிறுத்தியா இவன் 3 பேரும் ஒரு வீட்டில் தங்கும். ஒரு வீட்டில் தங்கியா இவன் மாதிரி ரகசியத்தில் போக செய்ய எல்லாரும் பார்ப்பாரு. அதனால 3 பேரை 3 இடத்து வச்சு உபயோகம் பண்ணியா என்ன செய்ய முடியும்? 3 பேரும் 3 ரீதி பேச 3 அற்புதங்களும் காணும். அப்ப சிந்தனையோடு கூட உலக பிரகாரமான சிந்தனையோடு கூட ரட்சிப்பு பரிபூர்ணமாகாத ஆளுகள் எல்லாம் இப்படித்தான் ஊழியங்களையும் ஊழியக்காரங்களையும் உபயோகம் பண்ணிட்டு இருக்கு. பண்டு இயேசுவின் சீசர்களும் இப்படித்தான் உபயோகம் பண்ணியது. அதனால்தான் இயேசு சொன்னது, இங்க இருக்கிறவங்களில் சிலர் மட்டும்தான் பரலோகத்திலிருந்து பலம் வரும்போது சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால மக்களுக்கு புரியல. மக்கள் நினைக்கிற தேவைகள் சந்திக்கிறதுக்காக இயேசுவை உபயோகம் பண்ணி கொஞ்சம் நாள் போக ஒன்னு ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? வேற ஒரு பிளான் ஏ போட்டு அடுத்த ரிகவரி ஆகும் போது பிளான் பி போடலாம். கொஞ்சம் கூட ரிகவரி ஆன பிளான் சி போடலாம். இப்படி അങ്ങനെ ஏயும் பியும் சியும் எல்லாம் போட்டு மனுஷன் பல தந்திரங்களும் நிறைந்து கொண்டிருக்கும் போது தந்திரங்களை எல்லாம் தெரிகிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதிக்கிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதனால சொல்லுகிறது, தந்திரங்களை உண்டாக்குறது மனுஷன், ஆனா தந்திரங்களை கம்ப்ளீட் தெரிகிறதுக்கு இயேசுவினால் முடியும். அதனால நம்முடைய சகல பாவங்களையும் நம்முடைய சகல நிரூபணங்களையும் அவருக்கு நல்லாவே புரியும். அதனால சொல்லுகிறது, அப்படி புரிகிற ஒரு இயேசுவுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளை அவருக்கு தெரியும், என்னுடைய நிரூபணங்களை அவருக்கு தெரியும். 3 வீடை கெட்டுத்தராமல் சொல்லுகிறார். அல்லது அர்த்தம் என்ன? இயேசு மரிக்கணும், உயர்க்கணும், பிதாவினுடைய வலது பாகத்து போகணும் என்கிறது தேவனுடைய திட்டமாயிருக்கு. எசையாவும் பேசி இருக்கு, எகஸ்கேல் தீர்க்கதரிசியும் பேசி இருக்கு. அப்படி சீசர்களுக்கு வேதங்கள் தெரிந்திருந்தால் இயேசுவுக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவோம் இல்ல. 2 நியாயப்பிரமாணம் படிக்கும் போது மோசே இறந்தது இவருக்கு தெரியும். அப்ப இறந்த மோசே பூமியில் இறங்கி வரும்போது அது ஒரு கரெக்ட் அல்ல என்று சீசர்களுக்கு தெரியணுமா வேண்டாயா? வேணும். ஆனாலும் அவருக்கு வேதம் தெரியல. அதுக்கு அர்த்தம் இயேசுவோடு கூட நடக்கும்போ பிதாவை குறித்து இயேசு பேசிய எந்த வார்த்தையும் சீசர்கள் நம்புகிறது இல்ல. அவரோட பிரச்சனை அவருடைய தேவைகள் மட்டும்தான். ஸ்தோத்திரம். அதனால ஏலியாவும் மோசேயும் தேவன் வலியா இயேசு ஒருமிச்சு வந்தப்போ ஒருமிச்சு படுக்க வச்ச பிரச்சனை ஆகும். அதனால 3 பேருக்கு 3 வீடு கட்டலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம்? தீர்க்க தரிசனம் கேட்கலாம், ஜெபிக்கலாம், நோய்களை குணமாக்கலாம், ஆரைகளின் சத்தா இயேசு எடுக்க போலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செங்கடல் மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கடல் மாறணும், கடல் மாறியாதான் எனக்கு அக்கறை போக முடியும். அப்படி பிரச்சனை இருந்தா யார் எடுத்து போலாம்? ஸ்தோத்திரம். மோசே எடுத்து போவான். மோசே அதிகாரம் உண்டு. மோசே எடுத்து அடிப்பாரு. அதனால 3 பேருக்கு 3 வீடு ஒருவேளை கிலோமீட்டர் மாறி மாறி கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் தள்ளி இருந்தா என்ன செய்யும்? அங்க இங்க போறது யாருக்கும் பார்க்க முடியாது. இப்படி இந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கு. அப்ப நான் கேட்கட்டும், இந்த காலத்தில் அறகுறையாய் ரட்சிக்கப்பட்டவன் மைண்ட் எப்படி இருக்கும்? அறகுறையாய் ரட்சிக்கப்பட்டவன் சிந்தனை எப்படி இருக்கும்? ஜெபிக்க போனா எதெങ്കിലും கிடைக்கும். இந்த ஒரு நோக்கத்தோட தான் அநேகர் ஜெபிக்க போகிறது. போகவே கூடாது. பரிசுத்தி உள்ள இதயத்தோட, ஆண்டவரே எனக்கு பரிபூர்ண மகிமையை தரிசிக்கணும், எனக்கு பரிபூர்ணமான விடுதலைகளை பெற்றுக் கொள்ளணும். தேவனே, உம்முடைய இரக்கம் என்ன தொடரும். எனக்கு தேவை பரலோகத்தினுடைய பயங்கரமான பலம் பூமியில் இறங்கி வரும்போது அதை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு ஒரு மகிமை உள்ள ரட்சிப்பு எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஆனால் ரட்சிப்பு பரிபூர்ணமானது இல்ல. நான் ஓடிட்டே இருக்கிறோம், நான் ரட்சிப்புக்காக ஓடிட்டே இருக்கிறோம், அது பரிபூர்ணமாகிறதுக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் அந்த மகிமையோடு கூட செயல்படுகிறதுக்கு என்னால் முடிகிறது இல்ல. ஆனால் சுத்திவேஷம் வரும்போது, நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது, நட்சத்திரங்களை எண்ண முடியுமா என்னன்னு சொல்லும் போது, பார்க்கும்போது சூரியனை பார்க்கும்போது, ஆண்டவரே நட்சத்திரங்கள் எங்கே இருக்கு? சூரியன் தானே வானத்தில் இருக்கு. நீ சொன்ன வாக்குத்தத்தம் சொன்ன நேரத்தில் பார்க்கும்போது பகலாயிருக்கிறேன், இங்க ராத்திரி தான் நட்சத்திர
நட்சத்திரங்களை பார்க்க முடியும். எந்த நோக்கத்தோட இந்த காலத்திலும் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். கண்ணாலே காணாமல் யாரும் விசுவசிக்கிற ஒரு காலம் இல்லை. அதே போலதான் அன்னைக்கு சீசர்களும் இன்னைக்கும் அநேக மக்கள் இருக்கிற காரணம் கண்ணாலே கண்டா மட்டும்தான் விசுவசிக்கிறது. காணாமல் விசுவசிக்கிறவங்க கொஞ்சம் தான். அதனால தான் சொன்னது நிற்கிறது ஒரு சில மக்கள், எல்லாரும் இல்லை. எல்லாரும் கண்டாலும் விசுவசிக்கிறது இல்ல, காணாமல் இருந்தால் விசுவசிக்கிறவங்க குறைவாயிருக்கு. திட்டமா கண்ணுக்கு முன்னாடி வந்து அடையாளம் செய்தம் பார்த்தா நம்புறவங்க தான் ஏனையும் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு விசுவாச உலகத்தில் நம்ம இருக்கும் போது நம்மளோட பரிசுத்தி எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி வசனம் படிக்கணும், எப்படி உபவாசத்தோடு இருக்கணும், எப்படி எல்லாம் நம்ம இருந்தால் தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு சாட்சியாக முடியும். அதனால சொல்லுகிறது, அந்த மகிமைக்குள்ளாடி சாட்சி உண்டு, அந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளும்படி அர்ப்பணித்து கொடுக்கிற எவனோ அவனுக்கு விடுதல் உண்டு. அவனுக்கு அவருடைய வார்த்தையை நம்ப, அவருடைய சுவிசேஷத்தை நம்ப, பரலோகத்துக்காக நீ ஆயத்தப்படு, பரலோகத்தின் மகிமையை நீ பெற்றுக்கொள்ள, பரலோகத்தின் மகிமையை பெற்றுக்கொண்டு நீ அர்ப்பணித்து கொடு. நீ ஒரு லோக்கல் பர்சனாய் வாழாதே, நீ உறுதியான ஒரு தேவ பிள்ளையாய் நீ வாழ என்று சொல்லி, இவன் என்னுடைய நேசகுமாரன், நீங்கள் இவனுக்கு செவி கொடுப்பின் என்ன ஒரு சத்தம் பரலோகத்திலிருந்து கேட்டது. இதே சத்தம் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் எழுதி இருக்கு. சீக்கிரம் படி. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு, அது உங்களோட கேட்டுப்படி, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம். அப்போ இந்த இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனுக்கு செவி கொடுப்பின் பரலோகம் சொல்லுகிற இதே சத்தம் இதா இங்கே யோர்தான் நதியில் யோவானுடைய கைக்கீழில் இயேசு, தீர்க்கதரிசியாய் யோவானுடைய கைக்கீழில் இயேசு அமர்ந்து, பிள்ளைகளை பார்க்கறியா, நான் சொல்லுகிறது கேட்கறியா, இதான் சொல்லுகிறது, பிள்ளைகளை பின்னாலும் மறையட்டும், ஒன்றும் ஆகாது. அவரு பாயனடைய உழைச்சிருக்கட்டும், சூடு பற்றட்டும், நீங்க என்ன பாருங்களா, சொல்லுகிறது கேளுங்க, சரியா? உங்களுக்கு இந்த வெளிப்பாடு ரெவலேஷன் கிட்ட இங்க எல்லாம் வந்திருந்துட்டு ஒரு காரியம் இல்லை. புரிஞ்சிருச்சா? கேட்கிற கரெக்டா இதை கேட்டு இந்த ரெவலேஷனை புரிஞ்சுட்டு வசனம் படிக்கணும். படிக்கும்போது நம்மளோட ஆவிக்குரிய லைஃபே மாறும், நம்மளோட லைஃபுக்கு பயங்கரமான மாற்றங்கள் உண்டாகும். சீக்கிரம் படியா. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில், அப்ப ஜனங்கள் எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. அந்த இடத்துல என்ன வந்தது? மகிமை உருவாயி, அந்த இடத்தில் மகிமை வந்தது. இந்த இடத்தில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர், வானம் திறக்கப்பட்ட போல் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு ராவை போல அவர் மேல் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார். சீக்கிரம் படி. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. அந்த சத்தம் எது? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன், உம்மில் பரலோகம் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ அந்த இடத்தில் இவன் என்னுடைய நேசகுமாரன், நீங்கள் இவனுக்கு செவி கொடுப்பீர்கள் சொல்லுகிற இந்த இடத்தில் நான் இவனில் பிரியமாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் இவனில் பிரியமாய் இருக்கிறேன் சொல்லப்படியா? அடுத்த பாயிண்ட். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. இவன் என்னுடைய நேசகுமாரன், உன்னில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினை காட்டி இரட்சிப்பினுடைய மகிமையை தேவன் நமக்கு காட்டி தருகிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இரட்சிப்பினுடைய மகிமையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மனுஷன் இயேசு யோவான் தீர்க்கதரிசிக்கு கைக்குள்ளே அமர்ந்து எப்படிப்பட்ட ஸ்நானம் எடுத்து முழுகி ஞான ஸ்நானம். அது எப்படிப்பட்ட ஸ்நானம்? அல்லேலூயா. ஞான ஸ்நானம் சொல்லு. ஸ்நானம் வந்து சொல்லும் போது எல்லாரும் ஒரே வார்த்தை, ஞானம் உள்ள ஸ்நானம், ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் சொல்லுகிறது ஞானத்தோட செய்யணும். ஸ்நானம் எடுக்கிற மனுஷனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். என்னன்னு கேட்டால், நான் எங்க போகிறதுக்காக ஸ்நானப்படுகிறது. அப்ப நான் கேட்கட்டும், இப்போ நான் யாராய் இருக்கிறது, அப்போ நான் என்ன ஆகி மாறணும்? ஒரு காரியம் சீசர்களுக்கு தெரியாது. அதனால தான் இவன் என்ன பண்ணி புரியாமலே பேசியது. மோசேயும் யோவானும் ஏரியாவெல்லாம் வந்த போது, அல்லது தீர்க்கதரிசிகள் 3 பேர் வந்த போது வீடு நாக்கம் சொல்ல காரணம் சொல்லுகிறது இவருக்கு புரியாது. ஆனால் ஞான ஸ்நானம் சொல்லுகிறது
ஞானமுள்ள ஸ்நானம். ഈ സ്നാനം, ഈ ജ്ഞാനം യേശുവിലുണ്ട്. ഈ യേശുവിൽ ഈ ജ്ഞാനം ഉണ്ടോ ഇല്ലയോ എന്ന് വേദം ചൊല്ലുகிறது. ശീഘ്രം പടി. தீர்க்கதரிசி യെശയ്യാ தீர்க்கதரிசி പുസ്തകം 11-ാം അധികാരം അതിന്റെ 1-2 വചനങ്ങൾ ശീഘ്രം പഠിക്കുക. സ്തോത്രം. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பும். ஞானத்தையும், அந்த கிளைக்கு என்ன இருக்கு? ஞானத்தையும் உணர்வையும். அப்போ இயேசுவில் என்னெல்லாம் உண்டு? ஈசா என்னுடைய அடிமரத்திலிருந்து எழும்பி வந்த துளிர் தோண்டி வந்த போது அதுக்கு இருந்த குணங்கள் எல்லாம் ഒന്ന് ജ്ഞാനം, രണ്ട് ഉണർവയും അരുളും ആവി. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்போ இயேசுவினுடைய ஆத்துமாவை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு ஞானமுள்ள ஸ்நானம் எடுத்து பரலோகம் துறக்கப்பட்டால் அவனுக்கு ஆருடைய ஞானம் கிடைக்கும்? 17 வயசு வரை எனக்கு இருந்த ஞானம் ஊர் மக்கள் எல்லாம் கூட அடிச்சு அடுத்த 2-3 வருஷம் கூட அதே ஞானத்தை நான் செயல்பட்டு இருந்தா எவனெങ്കിലും அடிச்சு குழி தோண்டி போடுவாருங்க. அப்படிப்பட்ட ஞானம் தான் எனக்கு இருந்தது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கிராஜுவலி வசனம் படிக்க, ஜெபிக்க, உபவாசம் பண்ண, தீர்க்க தரிசனங்கள் கேட்க என்னுடைய ரூபம் மாறி, என்னுடைய சுபாவம் மாறி, என்னுடைய சிந்தனைகள் மாறி, என்னுடைய எல்லா லெவலுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வர தொடங்கி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அறிவே தருகிற ஞானம். எந்த ஞானம்? அறிவே தருகிற ஞானம். அடுத்து அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தரும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவியே ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பியால் ഒന്ന് ஞானம் கிடைக்கும், രണ്ട് ഉണർவை கிடைக்கும், മൂന്ന് ആലോചന கிடைக்கும், ബലനയും അരുളും ആവിയും. ബലനയും അരുളും ആവി. ഞാൻ കേൾക്കട്ടെ, ഇതേ മാതിരിയുള്ള ஞானവും അറിവും ആലോചനയും உலக மனுஷனுக்கு உண்டா? அப்ப இப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் ஆலோசனையும் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக நாம் ரட்சிக்கப்படுகிறது. ஆனா மக்களுக்கு இந்த ரட்சிப்பு வேண்டாம். ஞான ஸ்நானம் என்று சொன்னாலே பைத்தியம். 1000 பாட்டு யோசிக்கும். அப்ப நினைக்கும், அம்மையை நினைக்கும், சகோதரங்களை நினைக்கும், பொண்டாட்டியை நினைக்கும், பொண்டாட்டி புருஷனை நினைக்கும், பிள்ளைகளை நினைக்கும், ஊர் மக்களை நினைக்கும், ஃப்ரெண்ட்ஸுகளை நினைக்கும். இதெல்லாம் நினைச்சு கடைசியில் மூக்கில் பல்ல வரம்ப கம்ப்ளீட் அடி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இதல்ல சப்ஜெக்ட். உண்மையா உனக்கு ஞானமுள்ள ஸ்நானம் எடுக்கும்போது உனக்கு கிடைக்கிறது ஞானத்தினுடைய ஆவி, அறிவினுடைய ஆவி, அடுத்த ஆலோசனையுடைய ஆவி, பலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை. எப்படி புரிஞ்சுக்கோ? அருகுற விசுவாசத்துக்குள்ளாடி அநேகர் போகிறதுக்கு காரணம் கரெக்டாய் ஞானமுள்ள ஸ்நானம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்டா அர்ப்பணித்து கொடுத்து தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பினுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தோடும் அந்நிய பாற்றையோடும் ஒரு மனுஷன் கரெக்டா கூட்டத்திலும் போய் கரெக்டா திருவிருந்து எடுத்து கரெக்ட் ஆர்டரில் போனார். ஒவ்வொரு நாளும் மாற அவனுடைய எல்லா லெவலும் ஆண்டவர் மாற்றும். ஸ்தோத்திரம். அவன் மாறண்டா, அவன் அர்ப்பணிச்சு கொடுத்தா மட்டும் போதும், தேவன் அவளை மாற்றும். அதான் சொல்லுகிறது, இத்தனை பெரிய ரட்சிப்பை நிசாரமாய் தள்ளி விட்டுட்டு மனுஷன் போகிற போக்கை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சில மாசங்களுக்கு முன்ன இங்கே ரட்சிக்கப்பட்ட சகோதரன், நேற்று அவர் பேச்ச ஒரு சாட்சி, முன்னாடி மாதிரி இருந்திருந்தா நான் மனுஷன் 2 வார்த்தை பேசிடுவாரு. ஆனா என்னுடைய மரங்களை எல்லாம் பிடுங்கி எடுத்தப்போ ஏதோ பேசணும்னு சொல்லி அங்க போயிடுச்சு. அங்க பக்கத்துல போகும்போது என்ன பண்ணி இல்ல, எனக்கு ஒன்றும் பேசுறது தோணல. சரி, இனி இப்படி பண்ணாதங்கன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எல்லாம் புலி மாதிரி இருந்த சகோதரன் இப்ப என்ன பண்ணிட்டேன், பூனே போற ஆயி. காரணம் என்ன? ஆண்டவருடைய ஞானம். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை. நான் என்ன செய்யக்கூடாது? நான் இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி அரைகுறையா நடக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கணும் தான் ஒரு மனோபோதம், தேவனுடைய பயம். அதான் சொல்லுகிறேன், அப்பனே பயம் இல்ல, அம்மையே பயம் இல்ல, சகோதரங்களே பயம் இல்ல, ஊர் மக்களே பயம் இல்ல, டீச்சரே பயம் இல்ல, சாரனே பயம் இல்ல, மேடத்தை பயக்கிறது இல்ல, போலீஸே பயக்கிறது இல்ல, டாக்டரை பயக்கிறது இல்ல, யாரையும் பயக்கிறது இல்ல. ஞானத்தை தருகிற ஆவியை பெற்று
பெற்றுக்கொண்டால், அருவே தருகிற ஆவியை பெற்றுக்கொண்டால், அல்லேலூயா, சகலதும் புரிந்துணர்கிற ஆவியை பெற்றுக்கொண்டால் ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு தேவ பயம் வரும். தேவனுடைய பயம் இருந்தா மட்டும்தான் பாவம் செய்யாமல் வாழ முடியும். அல்லேலூயா. இல்லைங்க அவன் என்ன நினைப்பாரு, இவன் என்ன நினைப்பாருன்னு சொல்லிட்டு நீ இப்படியே யோசிச்சு வாழ்ந்தா, பயப்பட்டு வாழ்ந்தால், அப்படிப்பட்ட பயங்கள் உலகத்தினுடைய பயமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷனுக்கு உலக ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம் உண்டு. உலகத்தினுடைய ஞானம் அளவுக்கு ஏற்றபடி நடத்தும் போ, தேவனுடைய ஞானம் வாழ வைக்கும், பிழைக்க வைக்கும், குடும்பங்களை எழுப்பி கொண்டு வரும், பிள்ளைகளை தூக்கி எழுப்பும். நம்மளுடைய சொந்த குடும்பத்தை ஞானத்தோடு நாம் கட்டி எழுப்போம், அருவோடு கூட கட்டி எழுப்போம். ஞானத்தை அருணும் ஆவி, அருமை அருணும் ஆவி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சீக்கிரம் படியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் மேல் தங்கியிருப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவி இயேசுவின் மேல் வந்த போது இயேசுவுக்கு கிடைச்ச குணங்கள் எல்லாம் இதாகும். அதனுடைய 13வது வசனம் 14 13 படி 13 14 11ஆம் அதிகாரம் 13 14 11ஆம் அதிகாரம் 13 14 எப்ராயிமின் பொறாமை நீங்கும், எப்ராயிமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த ஆவிக்கு ஏற்றபடி ஒரு மனுஷன் நடந்தால் எப்ராயிம் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற சகல சத்துருக்களையும் உடைக்கிறதுக்கு இந்த ஆவி, இந்த ஞானம், இந்த வரம் நமக்கு தேவை. 6 மாசம் வாழுகிறதுக்கு அசால்ட்டா சீசன்களை பொறுத்து நடக்காதுங்கள். 3.5 வருஷம் நடந்து எதுவும் சாதிக்க முடிஞ்சதில்ல. இயேசு மரித்து, அல்லேலூயா, இயேசு அடக்கப்பட்டு இயேசுவை கல்லறைக்குள்ளாடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்திரீ பேதுருவை பார்த்து ஒரே வார்த்தை, இவனும் அவனோடு கூட சேர்ந்தவன். ஒற்றை வார்த்தை சொல்லுகிற அந்த ஸ்திரீக்கு முன்னாடி இயேசுவை விட்டு, பேதுரு இயேசுவை விட்டு பேசுற, எனக்கு அவனை புரியவே மாட்டார், அவன் யார் அந்த கூட எனக்கு தெரியாது. மார்க்க சுவிசேஷத்தில் இயேசு யோவானையும் பேதுருவை எல்லாம் கூட்டி கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏலியாவை மோசேயும் இயேசுவின் நிலைமையை காட்டியப்போ அன்னைக்கு இவருக்கு புரிஞ்சதில்ல, அவருக்கு புரியதில்லை ஒன்றும். மகிமை இறங்கிய போது இவருக்கு ஒன்றும் புரிஞ்சதில்லை. அதே போல லாஸ்ட் மூமெண்ட் வந்தப்போ எனக்கு இயேசுவே தெரியாது. இதுதான் அறகுறையுள்ள ரட்சிப்பு. அதான் சொல்லுங்க, சும்மா வந்து கேட்டுட்டு இருந்தா இயேசுவை புரிய முடியாது. அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த மகிமையான ரட்சிப்பு எனக்கு வேணும். என்ன கேட்டா, உலகத்தில் உலக மக்களுக்கு இல்லாத ஒரு ஞானம், உலகமுறையில் புள்ளா ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அதனால அந்நிய பாஷை பேசுகிற நீ, அந்நிய பாஷை பேசுகிற நாவை கொண்டு அறுகுறையாய எதுவுமே பேசாதே. உனக்கு கிடைச்ச அபிஷேகத்தை நீ ஜொலிப்பிக்கணும், அதை பத்த வைக்கணும். நீ அக்கினியாய் மாறணும். காரணம், தேவனுடைய மகிமை கேட்டபடி, அவருடைய பலத்து கேட்டபடி, பரலோகத்தின் பலம் பூமியில் வரும்போது உனக்கு அன்பு, பாசம், நல்குணம், இரக்கம், ஆண்டவருடைய மகிமை கேட்ட ஞானம் உனக்கு இருக்கா என்று அந்த பலம் சோதிப்பார். இந்த பலம் நமக்குள்ளாடி வரும்போது அந்த அழகு நமக்கு கூடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உன்னை நிந்திச்சவங்கள், உன்னோடு பொறாமப்பட்டவங்கள், உனக்கு எதிராக வந்த சத்துருக்கள் சகலதும் உனக்கு கால் கீழே ஆகிறது மட்டுமல்ல, ஒரு பரலோகத்தின் சந்தோஷத்தோட ஒரு காலத்தில் எந்த சத்துருக்களையும் பயப்படாதா, எந்த சத்துருக்களையும் பேடிக்கேண்டா, எந்த சத்துருக்களையும் பயப்படாதா ஒரு ஆவிக்குரிய மகிமைக்கு உள்ளாடி உன்னால நடக்க முடியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆனால் மக்களுக்கு இந்த மகிமை வேண்டாம். எந்த சத்ருவையும் மாசம் வருஷம் பயந்து மேற்கொள்ளாம நினைச்சு மக்கள் ஓடிட்டு மனுஷனே பயப்படுற அவஸ்தை உண்டாகிறதுக்கு காரணம் தேவ பயம் முழுசா வந்ததில்ல. ஞானத்தை தரும் ஆவி, அறிவை தரும் ஆவி, கண்ணு கொண்டு காணுகிறது போல விதிக்காத ஆவி, தரித்திரன் நீதியோட நியாயம் நடத்தி கொடுக்கிற தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போய் படியுங்களா, அதுல எல்லாமே எழுதி இருக்கு. ஒரு சின்ன சிறு பாலன், சிறு பிள்ளை, அல்லேலூயா, அநேகரே சின்ன ஆடையும் பெரிய ஆடையும் கொம்புள்ள ஆடையும் சகலத்தையும் இந்த உலகத்தை மொத்தம் 33 வயசுக்குள்ளாடி அவர் கேன்வாஸ் பண்ணி
அல்லேலூயா. ஒரு செரு, அல்லேலூயா, ஒரு பையன் இந்த உலகத்தை மொத்தம் அவருடைய ஆளுகளை கொண்டு நிறைச்சதுக்கு காரணம் ஞானத்தை கொடுத்த தேவன், அறிவை கொடுத்த தேவன். யோவானுடைய கைக்கு கீழே இயேசு அமர்ந்ததினால தான் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சது.